இன்றைய நாளின் செய்தியின் தலைப்பு பார்த்தீங்கன்னா, ஜெபம் பலியா பழியா. என்னதுங்க? இது ஒருவேளை ரெண்டு பாகமாக கூட போகலாம். ஜெபம் என்பது என்ன? பலியா பழியா? என்ன சொன்ன? ஜெபத்தில் என்ன இருக்கு? பலி இருக்குதா பழி இருக்குதா? நான் சொல்றது புரியுதா? வழி இல்லை, பழி பழி. புரியுதா? இது என்னன்றது நம்ம போக புரியும். ஓகே, நம்ம ஜெபத்தில் என்ன இருக்கு அதுதான் ஒரு ஷார்ட்டா சொன்னேன். ஜெபம் என்பது கடவுளுக்கு உகந்த பலியா அல்லது பழி சொல்றதா இருக்குதா? இதுதான் தலைப்பு. ஓகேவா? அப்போ இந்த தலைப்புக்குள்ள நம்ம போக போறோம். பாருங்க, கடவுள் நம்மள நடத்தணும். பாருங்க, ஏன்னா இன்னைக்கு நம்ம ஜெபிக்கிற ஜெபங்கள்லாம் எப்படி இருக்குதுன்றது நம்ம கவனித்து பார்க்க வேண்டியது ரொம்ப முக்கியம். ஜெபத்துல எந்த மாதிரி நம்ம உட்கார்ந்த கடவுளை நோக்கி நம்ம பார்க்கிறோம். ஓகேவா? நம்ம ஜெபங்கள், ஒரு ஜெபத்துடைய வெற்றி எதை எப்படி அதை வெற்றின்னு நீங்க கணிப்பீங்க? அது எப்படி வெற்றி சொல்லுவீங்க? அது கேட்கப்பட்டு அங்கீகரிக்கப்பட்டு நீங்க என்ன கேட்கிறீங்களோ அது வெளியில, அது செயல்ல அது வெளியில வரணும். வந்தாதான் அது என்ன, அது அங்கீகரிக்கப்படுது. புரியுதா உங்களுக்கு? ஒரு ஜெபம்ன்றது வெற்றி என்னது? ஃபர்ஸ்ட் என்ன, அது கேட்கப்படணும். யாரால கேட்கப்படணும்? கடவுளுக்கு கேட்கப்படணும். கேட்கப்படுதலே ரெண்டு விதமான கேட்கப்படுறது இருக்கு. ஒன்று கேட்டு வற்புறுத்தல கொடுக்க, அது ஒரு இருக்கு. சந்தோஷமா அவர் கொடுக்கறதுன்னு ஒன்று இருக்கு. இப்போ நான் உங்ககிட்ட முதல்ல இந்த கேள்வி கேட்க போறேன். கர்த்தர் சந்தோஷமா எனக்கு எல்லாத்தையும் கொடுக்கணும் எத்தனை பேர் விரும்புறீங்க? எனக்கு சந்தோஷமா கொடுக்கணும், ஏதோ கட்டாயத்தில் ஒரு 10 பேருக்கு கூட 11 எனக்கு கொடுத்துட்டு போகணும் அப்படின்னு விரும்புறீங்களா? இல்லை, என்னுடைய நான் பெரும் ஆசீர்வாதங்கள் அது பழைய சோறாக இருந்தாலும் சரி, பிரியாணியாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, அவர் சந்தோஷத்தோடு எனக்கு தரதான் எனக்கு வேணும். எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? இங்கே வந்த ஒவ்வொருவரும், சின்ன பிள்ளைங்கள்லேருந்து எல்லாருமே, அவர் எது எனக்கு தந்தாலும் சந்தோஷத்தோடு நான் பெறணும். அப்போனா அதுக்கு தான் இந்த வழி. அப்போ நம்மக்கிட்ட அவர் சில காரியங்களை எதிர்பார்க்குறாரு. நம்ம ஜெபங்கள், நாம் கேட்கறதுக்காக ஜெபத்தில் வரோம். ஆனால் நம்ம ஜெபத்தில் சில விஷயங்களை கடவுளுக்கு கொடுக்கணும். அப்படி நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவர் சந்தோஷமாயிடுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதில் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஒரு பலி. அதை நான் ஒரு பலியாக தான் நான் பார்க்குறேன். அது உங்ககிட்ட சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். அந்த பலி நமக்குள்ள அந்த குணம் நமக்கு இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக் அது வரும். அது அடுத்த இதில் வரும். ஃபர்ஸ்ட் இன்னைக்கு பார்க்க போகிறது, ஆட்டோமேட்டிக்காக கடவுள் குளிர்ந்து விடுவார். என்ன சொல்றது உங்களுக்கு புரியுதா? கடவுள் ஒரு பட்சிக்கிற அக்னி, கோபம். அவர் இரக்கமுள்ள தேவனா, மகா இரக்கமுள்ள தேவன். அதே சமயத்தில் பட்சிக்கிற எது ஓனா இல்லை, கடவுள்ப்பா, கடவுள். நான் சொல்றது பட்சிக்கிற அக்னி. கடவுளை குறித்து, கர்த்தரை குறித்து சொல்லுங்க. பட்சிக்கிற அக்னியாக அவர் காணப்படும். எதுக்காக? அந்த 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 அவரை குளிர்விக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்? நம்ம கிட்ட ஒரு காரியம் தேவைப்படுகிறது. ஒரு காரியம் இல்லை, நம்ம ஜெபங்கள்ல சில காரியங்கள் தேவைப்படுது. இன்னைக்கு பார்க்க போகிறது ஒரு காரியம் தான். அது என்னன்னா, மத்தேயு 5:7 எடுங்களேன். இன்னைக்கு நீங்க இதை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில அவரை குளிர்வித்து நீங்க ஆசீர்வாதங்களை பெறுவீங்க. அப்பா, என்னடா அப்படி சொல்லிட்டானேன்னு பாருங்களா. நானே கடவுளுடைய ஆலயத்துக்கு அவருடைய இறக்கத்துக்கு வர்றதுக்கு இங்க வந்திருக்கிறேன். இதுல நான் என்னத்தை பண்றது? நான் எப்படி அவர்கிட்ட, எனக்கு அவர் கொடுத்தாதானே நான் கொடுக்க முடியும். என்னது நான் சொல்றது புரியுதா? நான் கொடுத்தாதானே, அவர் கொடுத்தாதான் நான் கொடுக்க முடியும் அப்படின்னு எத்தனை பேரா வந்திருக்கீங்களா? இப்ப சொன்னாங்க பாருங்க, இறக்க குணம்ன்றது. நான் இந்த இறக்க குணம் சொல்றேன். இறக்க குணம்ன்றது நோட் பண்ணீங்க. முதல் பலி. கடவுள் உங்ககிட்ட ஒரு பலியாக அதை பார்க்கிறார். உங்க ஜெபங்கள்ல நீங்க ஜெபிக்க வரும்பொழுது ஒரு பரிவு கொண்ட மனதோடு கூட நீங்க அவருடைய பாதத்துல வந்தீங்கன்னா அது பலியாக பார்க்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதுக்கு சில உதாரணங்களை நான் காட்ட போறேன் வேதத்துல. இன்னைக்கு அதுதான், நீங்க இரக்கத்தோடு நீங்க இங்க நீங்க ஜெபிச்சீங்கன்னா, எங்க நின்று ஜெபிச்சாலும், நான் சொல்றது புரியுதா? நாட் ஃபார் சர்ச்சில் மட்டும் கிடையாது, நாட் இன் சர்ச், எந்த இடத்துல நீங்க ஜெபிச்சாலும் இந்த வார்த்தை உங்களுக்கு உபயோகமா இருக்கும். நீ போகும் இடமெல்லாம் தேவனாய் கர்த்தர் அங்க அது அதிகமாகவே அது கிரீசியும். ஏன்னா நீங்க உங்க மனசு ஒரு பரிவு கொண்டுகிற ஒரு மனதாக இருந்துச்சுன்னா நிச்சயமாக கடவுள், நீ இரக்கம் உள்ளவர்கள் அவர்கள் இரக்கம். இந்த அடிப்படையில தான் எனக்கு ஆசீர்வாதங்கள் வேணும்னு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஏன் நான் இதை சொல்றேன்னா, நம்மளுடைய தெய்வம் மகா இரக்கமுள்ள, நீடிய சாந்தமும் மகா இரக்கமும் உள்ள தெய்வமா இருக்காங்க. அவரை பின்பற்றுகிற நாமும் கருணை உள்ளவர்களாக நாம் இருக்கும் பொழுது கடவுள் நிச்சயமாக நமக்கு அதிகமாக ஆசீர்வாதங்களை நம்ம கேட்பதற்கு மேலாக தருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த நீங்க பேசிக்க நீங்க தெரிஞ்சுக்கிட்டா தான் உங்களால உள்ளுக்குள்ள இந்த காரியங்களை உங்களுக்கு புரிந்து கொள்ள முடியும். ஸோ இந்த செய்தி யாருக்கு பொருந்தாது? இந்த செய்தி பார்த்தீங்கன்னா,
ஜெபங்கள் யாருக்கு பொருந்தாதுன்னு புரிஞ்சுட்டு நம்ம போகலாம். ஃபர்ஸ்ட் யாருக்கு பொருந்தாதுன்னா, சுயநலமா நம்ம ஜெபங்கள் சில பேர் பார்த்தீங்கன்னா ஜெபங்கள் ஏறெடுக்கிறவங்களுக்கு இந்த இது காரியங்கள் பொருந்தாது. இந்த வே ஆஃப் ஸ்டைல் பிடிக்காது அவங்களுக்கு. அவங்க எப்படின்னா, ஜெபிச்சா அது கிடைச்சிடும், இது கிடைச்சிடும், எனக்கு ஆடிக்கார் கிடைக்குமா, பாஸ்டர் கிட்ட போயிட்டு தலையில கை வச்சு எனக்கு என்ன வேணும், எனக்கு ஆடிக்கார கிடைக்குமா, அந்த காரம் கிடைக்குமா, குட்டிக்காராவது கிடைக்குமா நாளைக்கு அப்படின்னு ஜெபிக்கிறவங்களுக்குலாம், அந்த எதிர்பார்ப்போட வந்து வரவங்களுக்குலாம் இந்த வார்த்தை பொருந்தாது. ஏன்னா அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் என்னது, பெற்றுக்கொள்ள வேண்டியது மட்டுமே தான். ஆனால் கொடுக்கும் எண்ணம் உள்ளவர்களுக்கு கடவுள் என்ன பண்ணுவார், அதிகமாகவே கொடுப்பார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஒரு இடத்துல ஒரு கம்பெனி வச்சிருக்கிறாங்க, ஒரு லோடு இருக்கு, உள்ள இருக்கிற கடவுள் கொடுக்குறாரு, ஆசீர்வாதங்களை கொடுத்து வச்சிருக்கிறாரு. அது காலியானதானே மறுபடியும் கொடுப்பாரு. நீங்க நான் சொல்றது கரெக்டா இல்லையா? ஒரு கம்பெனிலே ஒரு பிஸ்கெட் கம்பெனியோ ஏதோ ஒரு கம்பெனி உள்ளுக்குள்ள லோடு வந்து இறங்குது, உங்களுக்கு கொடுக்குறோம். அது அப்படியே இருந்தா இன்னொரு லோடு வந்து அப்படியே மேல மண்டபத்தில் இறக்கி வச்சு போயிடுவாங்கன்னா என்ன பண்ணுவாங்க? என்ன பண்ணணும்? அதை எடுத்து நம்ம வியாபாரம், அது எடுத்து நம்ம வந்து நம்ம மனதார பிறருக்கு கொடுக்க கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்க இரக்க மனதோடு கூட நீங்க பிறருக்கு கடவுள் உங்களுக்கு இருக்கிறத நீங்க கொடுக்கும்போது நிச்சயமா கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்க யாரெல்லாம் ஆசீர்வாதம் பெறணும்னு ஆசைப்படுறீங்க? எனக்கு வேலையில எல்லாத்துலயும் ஆசீர்வாதம் வேணும், ஸ்கூல்ல எல்லாத்துலயும் ஆசீர்வாதம் வேணுமா? உங்களுக்கு இருக்கிறத நீங்க மற்றவங்களுக்கு உங்களால முடிஞ்சதை நீங்க கொடுங்க. இரக்கம் உள்ளவர்கள் இரக்கம் பெறுவார்கள். அதனால தான் பாருங்க, எனக்கு இந்த வார்த்தை ரொம்ப பிடிக்கும். நம்ம அவருடைய நான் ஃபர்ஸ்ட் நீங்க அவருடைய இறக்கத்தையும் நம்மளுடைய இறக்கத்தையும் ஒப்பிட்டாலே நமக்கு கண்டிப்பா அவர் அளவுக்கு நமக்கு எந்த விதத்திலையும் ஒண்ணுமே பண்ண முடியாது. நம்ம கிட்ட இருக்கிறதெல்லாம் நம்மளுடைய இறக்கலாம் எப்படி தெரியுமாங்க? 5 அப்பம் 2 மீன் அளவு தான் நம்ம வச்சுப்போம். அதை கூட கொடுக்க முடியாம நம்ம பதில் சொல்ல ஆரம்பிச்சிடும். எப்படி அந்த இடத்துல பேசுற மாதிரி தான் பதில் சொல்லுவோம். இத்தனை பேருக்கு நான் எப்படி கொடுப்பேன்? நம்ம கிட்ட இருக்கிற இறக்கமும் அப்படிதான் இருக்கு. எத்தனை பேர் விசுவாசிங்க? கடவுளுடைய இறக்கமும் வலிமையானது, மிகவும் பெரியது. 3000 பேருக்கும் மேலான எத்தனையோ பேருக்கு போஷிக்க வல்லதாக அந்த ஒரு 5 அப்பம் 2 மீன் அமைந்தது. அவருடைய இறக்கம் மகா பெரியது. ஆனா நம்முடைய இறக்கம் சுருங்கினது தான். ஆனா என்னைக்கு நீங்க கொடுக்க முன் வரீங்களோ, உங்க மூலமா நீங்களும் ஆசீர்வாதப்படுங்க. கூடை நிறைய நிரம்பம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்க வீட்டு கூடையை நிரம்பும். மத்தவங்களுக்கு நீங்க கொடுப்பீங்க. கரங்க தட்டி நாம் தான் பயன்படுத்தலாமா? நீங்க கொடுக்காம உள்ளுக்குள்ள வச்சிருந்தீங்கன்னா, அப்ப அங்க கூட நம்ம அருமையான பியூலாக்கா எஸ்தராக்காவுடைய அப்பாவை கூட எல்லாம் கொடுக்கும் மனது ஒரு இருக்கிறது பண்ணினால் கடவுள் அவரை பாதுகாக்கிறதா சொன்னாங்க. ஆமா, அவருக்கு இத்தனைக்கும் பிரார்த்தனை ஆலயத்து கூட அவ்வளவு வரலனா கூட அவர் கடவுள் பாதுகாக்கிறாரு. இவங்களுடைய ஜெபங்கள் பாதுகாக்கப்படுகிறது. காரணம் அந்த தான தர்மங்கள் இவைகள் எல்லாம் கடவுள் அதை அங்கீகரிக்கிறவராக காணப்படுறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஸோ நீங்க அதை கொடுக்கும் மனது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால இன்னைக்கு வந்த நீங்க ஒவ்வொருவரும் நம்மளுடைய இறக்கம் வந்து கொஞ்சம் தான். அதை கூட கொடுக்கறதுக்கு நமக்கு மனசு வராது. 5 அப்பம் 2 மீன் அந்த மாதிரி இருந்தால் ரேஞ்சில் தான் நமக்கு இருக்கு. எத்தனை பேர் இதை நம்புறீங்க? முதல்ல நம்ம மனசு ரொம்ப குட்டி தான். ஆனா அதை கூட நம்ம கொடுக்காம வரைக்க கூடாது. சீடர்கள் அதை கொடுக்கலன்னா அந்த அற்புதம் நடந்திருக்குமா? உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். இயேசுநாதர் அந்த 5 அப்பங்கள் 2 மீன்கள் இல்லாம அற்புதம் பண்ண முடியாதா? ஒரே கேள்வி. ஆனால் முடியாதுன்னு எத்தனை பேர் சொல்றீங்க? முடியும். ஏன் அந்த 5 அப்பம் 2 மீனை கேட்டாரு? ஃபர்ஸ்ட் அது என்ன பண்ணோம்? உங்களுக்கு ஃபர்ஸ்ட் அதை கொடுக்கும். நம்ம என்னன்றது நம்ம கிட்ட இருக்கிறத கொடுக்கும் பொழுது அதை பெருக்குகிறவராக தேவன் காணப்படுறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எதுவுமே இல்லாம உங்களை அப்படியே வந்து படைக்கல. மண்ணை ஏதாவது ஒண்ணு நம்ம என்ன பண்ணணும்? நம்ம இது பண்ணணும். இவ்வாறு ஒரு இந்த ஏழை விதை வீட்டில் கூட என்ன நடந்தது? ஒரு பிடி மாவு, எண்ணெய். வேணாமா, அதுவே உங்களுக்கே கொஞ்சம் தான் இருக்கு, சரி பரவாயில்ல நான் கடவுள்கிட்ட கேட்டு வரேன் அப்படியே சொன்னார் இல்லையா? என்ன சொன்னாரு? அதையும் அடையா எனக்கு போட்டு எடுத்துருவா. அது என்ன இந்த இப்படி கேட்கிறாரு, இதையும் கேட்கிறாரு, கருணையே இல்லையா அப்படின்னு நினைக்கூடாது. அதை வச்சுதான் என்ன பண்ண போற? அவங்க பெரிய ஆசீர்வாதங்களை கொடுக்கவே போறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதை வைத்துதான் தெய்வம் பெரிய காரியங்களை செஞ்சாரா இல்லையா? யார் மூலமா? மோசேயின் மூலமாவா? யார் மூலமா? பரவாயில்ல, தெளிவா இருக்கிறீங்க. யார் மூலமா? எலியாவின் மூலமாக கடவுள் செஞ்சாரா இல்லையா? இன்னைக்கு உங்க வாழ்க்கையிலே அது போல செய்ய விரும்புறாரு. ஆனா உங்ககிட்ட கேட்கறது என்னன்னா, நீங்க இரக்கம் உள்ளவர்களா இருக்கிறீங்களா? என்ன பார்த்து கேட்கிறாரு, இரக்கம் உள்ளவர்களா இருக்கிறீங்களா? கருணை மனதோடு இருக்கிறீங்களா? அப்படி இல்லைன்னா நம்ம ஜெபம் படி உள்ளதா தான் இருக்கும், பலியாக இருக்கிறார். ஏன்னா ஜெபம் என்பது கடவுளுக்கு உகந்த ஒரு பலியா இருக்கணும்னா அதுல இரக்க மனது ரொம்ப முதல்ல அவர் எதிர்பார்க்கிற காரியம் இரக்க மனது. இல்லைன்னா நம்முடைய எல்லா ஜெபங்களும் காயினை போல ஆகிவிடும். இன்னொருத்தர் பேர் என்ன? ஆபேலை போல இருக்காது. புரியுதா? ஆபேலினுடைய காரியங்கள் எல்லாம் அங்கீகரிக்கப்பட்டதுன்னா அவர் கடவுளுக்காக மனமோந்து ஏதாவது மனமோந்து செய்கிறார். காயினுடைய காரியங்கள்
இல்லை அது போல தான் நம்ம ஜெபங்கள்ல பழி தான் இருக்கும். காயின் கிட்ட இருக்கிறது எல்லாமே என்ன இருக்கு? பழி சொல்றது தன்னுடைய சகோதரனை பற்றி. ஆனால் ஆபேல் கிட்ட அப்படி இல்லை. அது போல கடவுளுக்கு செய்யறதா சேர்ந்து மனுஷனுக்கு செய்யறதா இருந்தாலும் சரி, உள்ளுக்குள்ள கொடுக்குற மனது இருந்தாதான் நீங்க கண்டிப்பா என்ன பண்ண முடியும்? பிளஸட் பீப்புள்ஸ் ஆகும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்களுக்கு இருக்கிறத பெரிய ஏழைங்களுக்கு நீங்க இப்ப கடவுளுக்கு ஏதாவது நீங்க செஞ்சீங்கன்னா நிச்சயமாக தெய்வம் உங்களை ஆசீர்வதிப்பாரு. நீங்க அதை மனதில் முதலாவது இருத்தி கொள்ளுங்கள். இன்னைக்கு அது சம்பந்தமான சில உதாரணங்களை தான் நான் காட்ட போறேன். அப்போ நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்பேன். இது நம்ம இரக்கம் என்பது என்னது? இரக்கம் என்பது வெறும் வார்த்தையாக நீங்க பார்க்க கூடாது. அது ஒரு கடவுளுக்கு உகந்த பிரியமான பலி. பலிக்கு இங்கிலீஷ்ல என்னது? ஆஃபரிங். மலையாளத்துல பலிக்கு என்னன்னு உங்களுக்கு புரியுதா? மலையாளம் உங்களுக்கு மலையாளத்தில் என்ன சொல்ல தெரியாதுன்றது என்ன சொல்லணும்? ஓகே மலையாளம்ன்றது சரி, பலின்றது என்னன்றது நீங்க சொல்லுங்க. தெரியாது அவங்களுக்கு மலையாளத்தில் என்னன்றது? சரி, ஓகே, எனக்கும் தெரியாது. பலின்னு தான் வரும்னு நினைக்கிறேன். ஏதோ ஒன்று வரும் தெரியல. தெலுங்குனா கூட நான் தெரியுதுன்னு சொல்லலாம். மலையாளம் நமக்கு தெரியாது தெரியல. ஓகே பலினா ஆஃபரிங். கடவுளுக்காக நம்ம அதுல ஒரு சந்தோஷம் அடைஞ்சிடறாரு. இந்த உலகத்துல நோவாவை அந்த கடைசியில அந்த என்ன சொல்றது, அந்த பலி இடுவா தெரியுமா? நோவா அந்த பேழையிலிருந்து வந்த உடனே பலி செலுத்துற உடனே அந்த பறவைகள் இல்ல விலங்குகள்லாம் செலுத்த உடனே கடவுள் என்ன ஆயிடுறாரு? ஹாப்பியா அது அப்படியே ஸ்மெல் பண்றப்ப என்ன அவருக்கு என்ன ஆயிடுது அந்த பலி. அது போல நீங்க அதுல பல்வேறு விலங்குகள் இருக்கு, பலி பறவைகள்லாம் இருக்கு. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு காரியம் இரக்கம். அந்த இரக்கம் நம்ம கிட்ட இரக்கத்தோட அவருடைய நோக்கி நீங்க ஜெபிச்சீங்கன்னா கர்த்தர் முதல்ல அதை ஒரு உகந்த வாசனையா அதை பார்க்கறாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அது ஒரு உண்மையிலேயே அது ரொம்ப he will be happy, ரொம்ப சந்தோஷமாயிரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதை இன்னைக்கு நீங்க இந்த சீக்கிரட்டை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு கொத்தமல்லி அளவான ஆசீர்வாதங்கள் இருக்காது. என்னதுங்க அது? கொழாப்புட்டா? ஓகே இப்போ என்ன சொன்னேன்னு அது வேற, இந்த மைக்கை விட அது பெருசா சவுண்டா அதிகமா கேட்குது. ஓகே, நான் என்ன சொன்னேன்னா அதான் இது வேற ஒரு ஆசீர்வாதம் இருக்கீங்களா? ஓ, நான் கரியல்லா. ஓகே, ஓ தெலுங்கு மலையாளம். ஓ நான் அறியல்லா. ஓகே நான் அறியல்லா. ஓகே அர்ப்பணம் பலி. சொல்றாங்க பாருங்க, அர்ப்பணமா? நான் அறியல. இப்போ பலின்றது அர்ப்பணம் அப்படின்றது மலையாளத்துல வருது. அர்ப்பணம் புரிஞ்சுக்கல? ஏன்னா அவங்களுக்கும் புரியணுன்றதுக்காக தான், அந்த டீப்பா புரியணுன்றதுக்கு தான் சொன்னேன். அர்ப்பணம் நம்ம அந்த பலி, அந்த இரக்கம்ன்றது ஒரு கடவுள் பார்வையில ஒரு ஆஃபரிங், ஒரு அர்ப்பணம். அது இதுவா பார்க்கறாரு. ஸோ நீங்க அந்த மனசுல நீங்க இருத்தி கொள்ளுங்க. இன்னைக்கு நம்ம ஒவ்வொருவரும் நீங்க இந்த முதல் பலி ஜெபிக்க வந்தீங்கன்னா, ஆலயத்துல இருந்தாலும் சரி எங்க இருந்தாலும் நமக்குள்ள இரக்கம் உள்ள மனது இருக்குதா அப்படின்னு பார்க்கணும். அப்படி இல்லைன்னா நமக்கு மனசுக்குள்ள இருக்கிறது எல்லாமே என்னன்னா பழி. ஏதோ ஒரு கோபம், ஏதோ மனுஷன் மேல ஏதோ ஒரு கோபத்தாங்களோட வரும். அதுக்கெல்லாம் உதாரணம் காட்ட போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு பலி, தேவன் கடவுளை மகிமைப்படுத்துகிற பிரியப்படுத்துகிற பலி என்னன்னா அது இரக்கம். ஏன்னா இரக்கம் உள்ளவர்கள் அவர்கள் இரக்கம். நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு நம்ம கொத்தமல்லி அளவுல ஆசீர்வாதம் இல்லை, பெரிய அளவுல இந்த போற போக்குல மறந்துட்டு போனா கொத்தமல்லி தான் எடுத்துட்டு போன்ற மாதிரி இல்ல, பெரிய அளவுல கடவுள் ஆசீர்வாதிப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு வேணும்னா நீ இந்த மாதிரி இரக்கம் உள்ளவர்களா இருக்க உங்க மனசை வச்சுங்க. ஒரு பொருத்தனை கூட முடிஞ்சா பண்ணுங்க, இல்லையா அதை சொல்லாம கூட செய்யுங்க. நீங்க என்ன நிறைய ஆசீர்வதிச்சீங்கன்னா நான் இல்லாத ஏழைகளுக்கு நிறைய செய்வாண்டவர். என்னது நீ சொல்லுங்க. நீங்க பருத்தனையா நீங்க பண்ணலாம் பரவாயில்ல, உங்க நாவல சொல்லாம கூட நிறைய பண்ணலாம். நீங்க நிறைய ஆசீர்வதிச்சீங்கன்னா, நீங்க வீட்டுல பாத்திரம் எல்லாம் காலியா இருக்குது, நீங்க ஆசீர்வதிச்சீங்கன்னா கண்டிப்பா நிறைய பேருக்கு ஏழைகளுக்கு நான் செய்வேன். எத்தனை பேர் ஒரு முடிவு எடுங்க. பொருத்தனை பண்ணிட்டு மீனா தப்பாயிடும். ஒரு முடிவு, என்னால முடிஞ்சதை சேர்த்து நீங்க பலம் தாங்கன்னு சொல்லி பாருங்க. இரக்கம் உள்ளவர்களே கடவுள் ஆசீர்வதிச்சுட்டே இருப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு எங்க வீட்டுல இதெல்லாம் ஒண்ணுமே இல்லப்பா, நீங்க நிரப்புங்கம்மான்னு சொல்லுங்க. நிரப்ப நான் கொடுப்பேன்ப்பா, கொடுத்துக்கிட்டே இருப்பேன்ப்பா. ஆமென், ஹல்லேலூயா. இந்த ப்ராசஸ் கடைசி வரலும் தொடரும் ஆண்டவர் எங்க வாழ்க்கையில. அதுதான் உண்மையான கிறிஸ்தவனுடைய அடையாளம். அப்படி நீங்க சொல்லி ஜெபிச்சு ஒப்பு எடுத்து பாருங்க. கடவுளுக்கு உகந்த பலியாக அது அமைந்து விடுகிறது, பிரியமான பலியாக அமைந்து விடுகிறது. அதுக்கான சில உதாரணங்களை உங்களுக்கு காட்ட போறேன். ஓகே, வேதத்துல கூட நம்முடைய முன்னாடியே சொன்ன நம்ம ஜெபம் என்ன ஆயிடும், நம்ம ஜெபம் அங்கீகரிக்கப்பட்டாதான் அந்த ஜெபம்ன்றதே முதல்ல ஒரு முழுமையாடும். இதே முதல்ல எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்க என்ன இப்போ எனக்கு எக்ஸாமு இல்லை எந்த ஒரு காரியம், எனக்கு இந்த வேலை வேணும், இந்த வேலை எனக்கு கிடைச்சி நீங்க நினைக்கிற மாதிரி அந்த சம்பளம் உட்பட எல்லாமே கடவுள் உங்களுக்கு, ஆனா அவருடைய சித்தத்தின்படி தருவார். ஏன்னா உங்களுக்கு எது செய்யணுன்றது யாருக்கு தெரியும்?
ஆனா அந்த ஜெபம், நீங்க 7 ஜெபம் கர்த்தரால் அங்கீகரிக்கப்பட்டாதான் அது வெற்றி. அங்கீகரிக்கப்படணும், அதுவும் சந்தோஷத்தோட அங்கீகரிக்கப்படணும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு அந்த மாதிரி உங்களுக்கு கடவுள் உங்களை என்னையும் கடவுள் ஆசீர்வதிக்க விரும்புறாரு. அதுக்கு சில உதாரணங்களை காட்ட போறேன். அதுக்கு நம்ம முதல்ல பண்ண வேண்டியது பரிவு கொண்ட மனது நமக்குள்ள இருக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் காட்டப்படுவது 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் எடுத்துங்க. இங்க பாருங்க, ஒருத்தர் பாருங்க ஜெபிக்கிறாரு, ஆனா அவர்கிட்ட இருக்கிற காரியங்கள் பாருங்க. 10ஆம் அதிகாரம் 2, 3, 4 வாசிங்க. இல்ல 1 கொரிந்தியர் 10 தானே சிஸ்டர்? சாரிமா, 1 கொரிந்தியர் வெரி சாரி, அப்போஸ்தலர் மாதிரி. ஐயோ 1 கொரிந்தியர் இருக்கு, அப்போஸ்தலர் 10. அவனே தேவபக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாய் இருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். பகலில் ஏறக்குறைய 9ஆம் மணி நேரத்திலே தேவனுடைய தூதன் தன்னிடத்தில் வரவும் கொர்நேலியுவே என்று அழைக்கவும் பிரத்யட்சமாய் தரிசனம் கண்டு அவனை உற்று பார்த்து பயந்து, ஆண்டவரே என்ன என்றான். அப்பொழுது அவன், உன் ஜெபங்களும் உன் தர்மங்களும் தேவனுக்கு நோட் பண்ணீங்க, உன் ஜெபங்களும் உன் தர்மங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவர் சந்நிதியில் வந்து எட்டி இருக்கிறது. இதுதாங்க பலி. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? அவரை சும்மா உட்கார, என்னடா இது, யாரா அவன் ஜெபி உட்கார்ந்தே இருக்கிறான்னு எனக்கு நினைப்பூட்டலாம் வருது, யார் அது அப்படின்னு பார்த்தா யார் அங்க கீழே? கொர்நேலியு. இவர் என்ன பண்றாரு? வெறும் ஜெபங்கள் மட்டும் ஏறெடுக்கிறாரா? அது பலியா இல்லையா? இப்ப சொல்லுங்க. கர்த்தர் ஒரு இடத்துல ஒரு காரியங்களை அங்கீகரிக்கும் பொழுது அது அர்ப்பணம். ஒரு கடவுள் மக்கள் என்னால முடிஞ்ச ஒரு காரியங்களை நான் பண்ணணும், பண்ணிட்டு ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அது வெறுமனே வந்து ஜெபிக்கல, என்ன பண்ணாரு? தான தர்மங்களையும் பண்ணிட்டு தான் அவர் வந்து என்ன பண்றாரு? கடவுளுடைய சமூகத்துல ஜெபிக்கும் பொழுது அந்த ஜெபங்களை கடவுள் வந்து அவர் ரொம்ப ஹாப்பி ஆகிறார். யாரு? ஆனால் தான் அது எங்கேருந்து அழைப்பு வந்தது? தேவதூதர்களுக்கு அழைப்பு வந்ததா? எங்கேருந்து வந்து நீங்க கொஞ்சம் படிச்சு பாருங்க. தேவதூதருக்கு நினைப்பூட்டுதலாக இருந்தது. அவங்க எடுத்துட்டு போய் தேவன் இடத்துல போய் சொன்னாங்க. அப்படியே போடப்பட்டிருக்கு. என்ன போட்டிருக்கு? ஸ்ட்ரைட்டாவே எங்க போயிடுச்சு? பிதாவாகிய தேவன் இடத்துல போயிடுச்சு. நீங்க அப்ப தேவனை கவரணும்னா இன்னைக்கு நீங்க பிடிச்சிங்க. இங்க வந்த ஒருவரும் நான் மாசம் சம்பாதியத்துல என்ன பண்றேன் எனக்கு தெரியல ஆண்டவரே. போன மாசம் வரல நான் என்ன பண்ணியிருக்கேன் தெரியல, மீன்ஸ் எல்லாம் நிறைய பண்ணியிருக்கேன் தெரிஞ்சு தெரியாம. இன்னைக்கு ஏதாவது என்னால் முடிஞ்ச ஏழைகளுக்கு நான் பண்ணுவேன். ஹல்லேலூயா. இந்த மாசத்துலேருந்து நான் என்னால் ஒரு முடிஞ்சதை நான் பண்ணுறதுக்கு இது பண்ணுறேன். தான தர்மங்கள் உங்கள் சமூகத்தில் எட்டுமாமே. சின்ன பிள்ளை மாதிரி கேளுங்க. இந்த கொர்நேலியு வேற சொல்லியிருக்குது வேதத்தில், என்னால் முடிஞ்சதை ஒரு ஏழைங்க உட்காந்துருப்போ நாங்கள் நல்லா முடிஞ்சதை நான் செய்கிறேன்ப்பா, என்னென்ன முடிஞ்சதை செஞ்சுட்டு வரேன், உங்கள்கிட்ட ஜெபிக்கிறேன், நிச்சயமாக கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்கள் நினைப்படுதலாக இருக்குன்னு இங்கே தானே போடப்பட்டிருக்கு. இந்த இடத்துல கொர்நேலியுன்னு இருக்கு. நாளைக்கு என் பேர் வரும், பிரசன்னா, நாளைக்கு இக்னிஷியா, உங்கள் பேரை நீங்கள் போட்டுங்க. இந்த இடத்துல அப்பொழுது கொர்நேலியு வந்து அவங்களுடைய ஜெபம் யாருக்கு நினைப்படுதலாக இருக்கும்? செய்வாரா செய்ய மாட்டாரா? அவர் ஏமாத்துறவரா? கண்டிப்பாக அவர் செய்வார். ஹல்லேலூயா. நீங்க ஏதாவது ஒன்று நீங்க செஞ்சு பாருங்க. உங்ககிட்ட இருக்கிற அந்த 5 அப்பம் 2 மீன் அளவுக்கு இருக்கிற அந்த இரக்கத்தையாவது நீங்க என்ன பண்ண அவருக்காக கொடுத்து பாருங்க. பெருக்கத்தை நீங்க பாப்பீங்க. கரங்க தட்டி தேவனுடைய நாமத்தை பயன்படுத்தலாமா? பெருக்கத்தை பாப்பீங்க. அதனால இந்த ஒரு உதாரணம் இது எனக்கு ரொம்ப பிடிச்ச. அப்ப இதுல இருந்து நீங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? மிகப்பெரிய ஒரு விஷயம் இருக்குது இதுல. ஏன்னா பேதுருக்கு கூட தரிசனமா தான் அந்த வானத்தில் நடக்கிற அந்த காரியங்கள்லாம் காணப்படுது. அடுத்ததுல பாத்தீங்கன்னா அந்த ஒரு கூடு வருது, மேல தேவதூதர்கள் நெருப்புனா போடப்பட்டிருக்கு, இறங்குறதும் இதெல்லாம் நீங்க பாக்குறாங்க. ஆனா இவரு எப்படி பார்க்கல. நீங்க எங்க வருது? அதான் ஆமா ஆமா அதாவது போதும். நீங்க இதெல்லாம் கூட எதுல பாக்குறாரு? அவரு தரிசனங்களை தான் பாக்குறாரு. சுவிசேஷம் அந்த இவர் யாருக்கு? கொர்நேலியுக்கு சொல்லும்படியாக தரிசனத்தின் மூலமா கொடுக்கப்படுகிறது. ஆனால் ரட்சிப்பை பெற வேண்டிய அவருக்கு பிரத்யட்சமா யார் இருக்கா? தயவுசெய்து அதை வாசிங்க. நிறைய வாட்டி சொல்லியிருக்கிறேன் நான். எங்க அது? அப்போஸ்தலர் 10ல் பகலாம் பிரத்யட்சமாய் பேதுரு கூட அந்த பாக்கியம் கிடைக்கல. யாருக்கு கிடைச்சிருக்கு? ஏன்? இரக்கம் யாருக்கு உகந்த பலி? இரக்கம். அப்படியே இயேசுநாதரை கொஞ்சம் ஒப்பிடுங்க. அவருடைய இரக்கத்தையும் ஒப்பிட்டு பாருங்க. அவருடைய ஒரு விண்ணப்பங்களாவது கடவுள் கேட்காம இருந்திருக்கிறாரா? ஏன்? இந்த உலகத்துல மாம்சமா வந்து அவர் எல்லார் மீதும் கருணை கொண்டவராக காணப்பட்டார். நான் சொல்றது கரெக்டா இல்லையா?
எதிரிகள் மீது கருணை கொண்டார். ஒரு வியாதியஸ்தரை குணமாக்கும் போது கருணை கொண்டார். நம்மளாம் வியாதியஸ்தர்களை பார்த்தா என்ன பண்ணுவோம்? கொஞ்சம் விலை கூட போயிடலாம். குஷ்டரோகியை பார்த்து விலைக்கு போயிடலாம். அது குஷ்டரோகியை பார்த்து தொட்டு மனதுருகி தன்னுடைய இரக்கத்தை வெளிப்படுத்தினார். மாம்சமா வந்து எல்லார் மேலேயும் சகஜமா எல்லாரோடவும் இருந்தார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எல்லாரோடவும் சகஜமா பழகினார். எங்கேயாவது ஒரு தீட்டு பார்த்தாரு, அது பார்த்தாரு, அதை போடப்பட்டிருக்கா? ஏன்னா எல்லாருமே அவர் நேசித்தார். தனக்கு எதிராக பேசினவர்களையும் அவர் கடிந்து பேசவில்லை. மனதுருகினார். தனக்கு எல்லாத்த விட கொடுமையா தன்னை சிலுவையில காரி துப்பி மேல சிலுவையில் அறையும் பொழுதும் அந்த இடத்துலயும் என்ன பண்ணாங்க? உங்கள் சத்துருக்களை சிநேகிகள் வாயில சொன்னவர் அந்த இடத்துல ஸ்டைலில் வெளிப்படுத்துறாரு. இதோ பிதாவே இவர்களை தன்னுடைய இரக்கத்தை அங்க வெளிப்படுத்துறாரு. அந்த பலியாக கடவுளுக்கு பார்த்ததுனால தான் இன்னைக்கு நான் ரட்சிக்கப்பட்டு இருக்கேன். கரங்கத்திலேயே இந்த பலி அவருக்கு கடவுளுக்கு உகந்த பலியாக அவரை திருப்திப்படுத்துச்சு. யார? இயேசு பிதாவாகிய தேவனை. அது அவரை திருப்திப்படுத்தினால தான் இன்னைக்கு நான் நின்று பேசிக்கிட்டு இருக்கேன். இல்லைன்னா நான் என்ன எங்கேயோ போய் சேர்ந்துருக்க வேண்டியதுதான். புரியுதா? அது அப்ப இதுக்கு காரணம் யாரு? இரக்கமுள்ளவர்கள். அவரு தன்னையே பலியாக கொடுத்து தன்னையே இரக்கமுள்ள அந்த இரக்கத்தை நமக்காக நம்ம மேல காட்டி நமக்கு பிதாவாட்டில இருந்து இரக்கத்தை பெற்று தந்திருக்கிறார். இது எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இதெல்லாம் சாதாரணமானது இல்லை. அதனால ரொம்ப நம்ம இன்னைக்கு வந்த நாம முதலாவது தெரிஞ்சு கொள்ள வேண்டியது, இரக்கம் உள்ளவங்களை கடவுள் நேசிக்கிறார். இன்னும் உதாரணம் காட்ட போறேன். அப்பப்போ இயேசுவே நான் கொஞ்சம் டச் பண்ணி காட்டுறதுக்கு காரணம்னா, அவர்கிட்ட இருந்து நம்ம இரக்கம் இல்லா கூட அவர்கிட்ட இருந்து நம்ம நிறைய பெற முடியும். ஏன்னா என் மேல் இரக்கமா இருக்குன்னு சொல்லி தாவீது ஜெபிக்கிறாரு. சங்கீதம் 30:9 சொல்றாரு. அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் எதிரிகள் இடத்துல வந்து பாதுகாக்கப்படுறதுக்காக சொல்லலாம். ஆனா என் மேல் இரக்கமா இருக்கும்னு நான் எதுக்கு சொல்றேன்? நான் மற்றவங்களுக்கு கொடுக்கறதுக்கு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சங்கீதம் 30:9. என்னுடைய ஜெபத்துல ஆண்டவரே, எத்தனை பேர் இரக்கத்துக்காக ஜெபிச்சிருக்கீங்க? ஆண்டவரே எனக்கு இரக்கமே இல்லைனா கூட இரக்கத்தை கொடுங்கன்னு எத்தனை பேர் ஜெபிச்சிருக்கோம்? கேட்டு பாருங்க. அதுதான் முதல் பலி. ஹல்லேலூயா. அந்த பலியை நீங்க கடவுளுக்காக செலுத்தினீங்கன்னா கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஆமா, இரக்கம் செய்யணும்னா நம்ம முதல்ல இரக்கத்தை ஆண்டவர்கிட்ட பெறத்துக்கு நம்ம விட்டு கொடுக்கணும். ஹல்லேலூயா. அதனால இப்ப பாருங்க, இன்னொரு உதாரணம் காட்ட போறேன். 1 ராஜாக்கள் 3:5. எனக்கு ரொம்ப பிடிச்ச சம்பவங்க இது. 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 5, 7, 8, 9 வாசிமா. இப்போ வாசிங்க வந்து போக்குவரவு அறியாத நீ தெரிந்து கொண்டது. நல்லா கவனிங்க. நீ இந்த இடத்துல கவனிங்க. ஒரு இரக்கத்தை பாருங்க. நீ தெரிந்து கொண்டதும் எண்ணிக்கைக்கும் நல்லா கவனிங்க. 9ஆம் வசனம் வாசிங்க. அவர் இரக்கத்தை இன்னும் கொஞ்சம் விளக்கமா பார்க்கலாம். ஆமென். அவங்களுக்கு நன்மை தீமை என்னதென்று வகையறுக்கவும் தந்தருளும். இந்த உங்கள் ஜனங்களை நான் எப்படி பார்த்துப்பேன்? கவனிங்க. இப்ப நான் இது சொல்லிட்டு நான் அந்த கடவுள் எப்படி இது உகந்த ஜபமா அவருக்கு ஆகுதுன்னு காட்டுறேன். இதை சொல்லும் பொழுது அவருடைய இரக்கத்தை நீங்க பார்க்கணும். இவ்வளவு ஜனங்க இருக்கிறாங்க. நானும் ஒரு போக்குவரவு அறியாத அந்த ஜனங்களை ஏனோ தானோன்னு தலைமை தாங்கி நடத்துறது இல்லை. அந்த ஜனங்க மேல நான் கருணை கொள்ளணும். தீமை செய்ய வேண்டியவனுக்கு நான் நன்மை செஞ்சுட்டு நன்மை செய்யறவனுக்கு நான் தீமை செஞ்சிடக்கூடாது. ஆண்டவரே, அவங்களுக்கு நன்மை, அவங்க மேல ஒரு கருணை எப்படி வருது பாருங்க. இவ்வளவு ஏராளமான ஜனங்களை பார்த்த உடனே இயேசுநாதர் என்ன பண்ணாரு? மனதுருகுகிறார். மந்தையில் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளை போல இருப்பது போல இயேசுநாதர் மனதுருகுகிறார். இந்த இடத்துல சாலமோன் எப்படி மனதுருகுகிறார்? இந்த ஜனங்களை எப்படி வழி நடத்தணும்? அவருடைய கான்சன்ட்ரேஷன்லாம் எப்படி இருக்கு? எப்படி உங்களை நான் ஃபோக்கஸ் பண்ணி நடத்தணும்? ஏன்னா நியாயம் தவறிடக்கூடாது, நீதி தவறக்கூடாது. என்னுடைய தகப்பனார் வந்து நீதியும் நேர்மையாக கர்த்தருடைய கற்பனைகளை பின்பற்றி நடந்து கொண்டார். பிறர் மீது அன்பு கொண்டு வாழ்ந்தாரு. அந்த ஜனங்கள் மேல எந்த ஒரு அநீதியும் இல்லாதபடி வாழ்ந்தார். யாரு? அவர் தகப்பனார் யாரு? மோசேவா? யாரு? தாவீது. அப்பப்ப கேட்பா நீ எப்படி இருக்கீங்கன்னு. தாவீது கரெக்டா? தாவீது எப்படி இருந்தாரு? அவர் எல்லாவற்றையும் கருணை கொண்டு எல்லாம் நேசித்து வாழ்ந்தார். அது போல நான் இருக்கணும். இந்த ஜனங்கள் மீது நான் வந்து பரிவு கொண்டு நான் வந்து நியாயம் விசாரிக்கணும் ஆண்டவரே. அப்போ இந்த ஜெபத்தை, இதுக்கான பதில கடவுள் சொல்றதுதான் நீங்க கவனிக்கணும். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த வார்த்தை. வாசிங்களா இதை தொடர்ந்து. இது 10ஆம் வசனம். எங்கம்மா அது?
உகந்த வாசிங்க, நல்லா கவனிங்க. நீ உனக்கு ஐஸ்வர்யத்தை கேளாமலும் சத்ருக்களின் பிராணனை கேளாமலும் கேட்டு உன் வார்த்தைகளின்படி ஞானமும் உணர்வும் உள்ள உனக்கு தந்தேன். இதிலே உனக்கு சரியானவன் உனக்கு முன், உனக்கு சரியானவன் உனக்கு பின். தேவன் எக்ஸ்ட்ரா எப்படி சந்தோஷப்பட்டு கொடுக்கிறார் பாருங்க. இதுவும் அன்றி நீ கேளாத மகிமையும் உனக்கு உன் நாட்களில் இருக்கிற ராஜாக்களில் ஒருவனும் உனக்கு. இவர் என்னங்க கேட்டாரு, இவர் என்னங்க கொடுக்கிறாரு? இது பலியா பார்த்தாரா இல்லையா? அவர் நினைச்சிருந்தா என்ன கேட்டிருக்கலாம்? லிஸ்ட் எடுங்கடா, டேய் எத்தனை எதிரிங்க இந்த நாட்டுக்கு விரோதமா இருக்காங்க எடுத்துருவாடா, டேய் கர்த்தர்கிட்ட போய் நான் ஜெபிக்க போறேன். அப்படியே கேட்டாரு. கடவுளே அதை சொல்றாரு. அவர் திருநாவல என்ன சொல்றாரு? தெய்வம் உன் எதிரிகளின் பிராணனை நீ கேட்கல, ஐஸ்வர்யத்தை கேட்கல, நீ யார் என்ன கேட்டப்பா? ஜனங்களுக்கு மேல பரிவு கொண்டு அவங்களுக்கு ஏதாவது மாத்திக்கணும், நான் தப்பா நீதி வழங்கிட கூடாது, எனக்கு ஞானம். இதுதாங்க இன்னைக்கு இந்த இரக்கம். ஹல்லேலூயா. இந்த இரக்கம் இருந்ததுனால தான் அவங்க வந்து இந்த மாதிரியான பிரார்த்தனைகள் பண்ண முடிஞ்சது. இந்த ஜெபத்தை யாருக்கு உகந்த ஜெபமா காணப்பட்டது? கர்த்தருக்கு காணப்பட்டது. இருக்கிறதுலே ரொம்ப மோசமான இரக்கம் இல்லாத ஒரு குணம் என்ன தெரியுமா? தான் மேல இறக்கப்படுறது. இறக்கப்படுறதுல ரொம்ப டேஞ்சரான இறக்கம் என்ன தெரியுமா? என்ன சொல்றது? தான் மேல இறக்கப்படுறது. தான் மேல இறக்கப்படுறதுனால தான் ஹிட்லர் கொடூரமான சைக்கோவாகவும் இருந்தாங்க. தான் மேல தனக்கு பிடிச்சது, தனக்கு எல்லாம் நடக்கிறது, தனக்கு வேணும், இது வேணும், இது வேணும், தனக்கு வேணும், தன்னுடைய பசிக்காக வாழும் பொழுது அதுதான் இரக்கத்திலேயே கொடூரமான இரக்கமாக மாறி விடுகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உலகத்தையே கலக்கின கொடூரமான இடிய மீன்லாம் எப்படி ஆயிட்டாங்க? ஜனங்களை வறுத்து எடுத்துட்டாங்க. உண்மையில அவர் வறுத்து எடுத்தாரு. யாரு? இடிய மீன். இஸ் த கேனிபல்ஸ். அவர் வந்து வறுத்து தான் வந்து சாப்பிட்டாரு ஜனங்களை. யாரு? இடிய மீன் தெரியலையா? யாருன்னு தெரியலையா? இல்லை எங்கேயோ சிந்தனையில் இருக்கிறீங்களா? இல்லை எலெக்ஷன் டைம் வந்துருச்சு, ஒரே கவனத்தில் ஓட்டு போடுறதுல இருக்கீங்களா? ஓட்டு போடுற கவனத்தில் இருக்கீங்களா? இடிய மீன்றது யாரு? உலகத்தையே கலக்கின மோசமான ஒரு கொடுங்கோலான ஒரு மோசமான ஒரு ஆள். ஏன் இரக்கம் இல்லை? உலகத்தை உங்ககிட்ட கேட்பேன், இரக்கத்திலேயே கொடூரமான இரக்கம் எது? தான் மேல வச்சு தன்னையே தனக்காக வாழ்வதுதான் மோசமான இரக்கம். மற்றவங்களுக்காக வாழ்கிறதுக்கு பேர் தான் உண்மையான இரக்கம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கடவுளுக்காக மற்றவங்களுக்காக வாழ்றவங்க தான் உண்மையான இரக்கம். இந்த இடத்துல சாலமோன் உண்மையாக தன்னுடைய மனதை அங்கே வெளிப்படுத்தினபடினால், ஜனங்கள் மேல உள்ள இரக்கத்தை காட்டினபடினால், அதுக்கு ஞானத்தை கேட்டபடினால் கர்த்தர் அதை உகந்த விண்ணப்பமாக கேட்டார். கரங்களை தட்டி அவர் நாமத்தை மயப்படுத்தலாமா? இன்னைக்கு நீங்க உங்க மனதில் இருத்தி கொள்ளுங்க. மற்றவங்களுக்காக நீங்க வரீங்களா? சபையில் ஆண்டவர் நோக்கி மற்றவங்களுக்காக நான் வரேன், எனக்காக வரேன், எனக்காக வரும்போது நானும் ஒரு குட்டி ஹிட்லர் ஆகிடக்கூடாது, நானும் ஒரு குட்டி இடி அமீனாக மாறிவிடக்கூடாது. நான் கர்த்தருடைய பிள்ளை. ஹல்லேலூயா. நான் அவருக்கு இருக்கிற இரக்கம் தான் எனக்கு வேணும் அப்படின்னு நீங்க சொல்லி பாருங்க. அந்த இரக்கம் உங்களுக்குள்ள வந்து தொற்றிக்கொள்ளும். அவருடைய இரக்கத்துல சுயநலம் இல்லை. என் இயேசுவின் இரக்கத்தில் சுயநலம் இல்லை. நீ எப்படி நீங்க சுயநலம் காட்டுவீங்க? ஒரு இரக்கம் என்பது, இரக்கம் கொள்ளுகிற ஒரு மனது எப்படிப்பட்டது, உண்மையான மனது நீங்க எப்படி கண்டுபிடிப்பீங்க? சொல்லுங்க பாருங்க, எப்படி நீங்க கண்டுபிடிப்பீங்க? இரக்கத்தை காஞ்சிட்டு உடனே போட்டோ போடா டேய் அப்படின்னு சொல்றோம், அது உண்மையான இரக்கம். வட போட்டோ பிடிவா, அப்படியே செல்ஃபி எடுக்க வட அப்படி சொல்றது, அது வந்து இரக்கம். நாளைக்கு அவன் போயிட்ட பிறகு 4 அடி அடிச்சாலும் அடிப்பான் அவனை. என்னது? போட்டோக்கு நல்லா போட்டோக்கு நல்லா ஜாலியாக காமிச்சிட்டு விளம்பரத்துக்காக பண்றது, அதுக்கு பேர் இரக்கமா? அது இரக்கம் தான். அது வந்து அது ஒரு மாதிரி விளம்பரத்துக்காக பண்றது இருக்கும். இயேசுநாதருடைய இரக்கம் முழுமையானதுன்றதை உங்களுக்கு காட்டுறேன். அப்பப்போ இயேசு டச் பண்ணி சொல்றான். இயேசுவின் வாழ்க்கையில அவர் மரித்தோரை உயிரோடு எழுப்பினார். நிறைய காரியங்களே அவர் பண்ணாரு. இதை ஒருவருக்கும் நீ சொல்லாதபடி, இதுதாங்க இரக்கம். உண்மையான அவர் உண்மையான மனசுல உங்களை நேசிச்சார். நீ நானும் நல்லா இருக்கணும்னு நேசிச்சார். கரங்க தட்டி நான் பயன்படுத்தலாமா? உண்மையா நீ நல்லா இருக்கணும், உண்மையா தன்னுடைய இரக்கத்தை வெளிப்படுத்தினார். இன்னைக்கு இந்த உலகத்துல அந்த மாதிரி யார் உங்க மேல உண்மையா இரக்கம் காட்டுறான்? சொல்லுங்க. உண்மையா நீ நல்லா இருக்கணும்னு நினைச்சு உங்க மேல இரக்கம் பாராட்டுற ஒரு நபரை இந்த உலகத்துல காட்டிடுங்க. உங்க ஆபீஸ்ல, வேலை ஸ்தலங்கள்ல யாராவது இருக்காங்களா? ஏதாவது ஒரு கோபத்தாக இருக்கலாம். அதுதான் வேணான்ற. ஆண்டவருடைய பிள்ளைங்க நமக்கு இங்க வந்துட்டு ஜபத்துல பலி இல்லைன்னா அது பழியாகி விடும். புரியுதா நான் சொல்றது?
பார்த்தீங்களா, அவங்க அம்மா ஒவ்வொருத்தருக்கும் அந்த ஒரு இம்ப்ரெஸ் பர்சன் இருப்பாங்க, வீட்டில் கூட இருப்பாங்க. அப்போ அவங்க கடவுளுடைய மகளாக அவங்க இருந்திருக்கிறாங்க. அருமையான சகோதரி, நம்ம தனம் சகோதரி கூட கடவுளை அவர் நல்லபடியாக பார்த்ததுனால தான் அந்த இரக்கத்தை வாங்கி தன்னுடைய பிள்ளைக்கெல்லாம் கூட கொடுக்குறாங்க. இப்போ இங்கிலீஷில் சொல்கிற சாட்சி கூட நர்சாட்சி. அப்போ எதுக்குன்னா நமக்கு இன்னைக்கு வந்து நாமும் அந்த நர்சாட்சி பெறணும்னா, இன்னைக்கு நம்ம நல்லா புரிஞ்சுட்டீங்களா, பிள்ளைங்களுக்கு நம்ம என்ன கொடுக்க போகிறோம்? அவங்க நம்ம இரக்கம் காட்டும் பொழுது அவங்களும் அந்த இரக்கம் மற்றவங்க மேலே காட்டுவாங்க. பிள்ளைகள் மீது நாம் இரக்கம் காட்டணும்னா நாம கடவுள்கிட்ட இரக்கத்தை வாங்கிட்டு அவர் பிள்ளைகள் மீது நம்ம இரக்கம் காட்டும் போது அந்த பிள்ளைங்க என்ன பண்ணும்? வாங்கி உள்ள வச்சுக்குமா? ஸ்கூலில் காட்டும் இரக்கம், வெளியில் காட்டும், போகிற இடங்கள்லாம் காட்டும். நான் இவ்வளோ ஒரு கைண்ட்னஸ் பொண்ணா இருக்கியப்பா, நீங்கள் கைண்ட்னஸ் பையனா இருக்கியப்பா. காரணம் யாரு? அவங்க அப்பா அம்மா. ஏன்? அவங்க அப்பா அம்மா இயேசுகிட்ட இருந்து அந்த இரக்கத்தை கற்றுட்டாங்க. ஹல்லேலூயா. இதுதான் நர்சாட்சி. இது எத்தனை பேர் கொடுக்க விரும்புகிறோம்? நம்ம அப்படி பெறணும்னா முதல்ல நாம இரக்கத்தை ஆண்டவர்கிட்ட பெறணும். ஹல்லேலூயா. அதனால தயவு செய்து உங்களுடைய ஜெபங்கள் அங்கீகரிக்கப்படணும்னா இரக்கம் உள்ளது ஜெபமா இருந்தால் நிச்சயமாக கடவுள் அதை என்ன பண்ணுவாரு? அதை அங்கீகரிக்கிறவா காணப்படுறாரு. அது என்னப்பா? அதான் மம்மி சொன்னாங்க. இந்த ஃபங்க்ஷனே வந்து இப்போ நேற்று கூட அந்த ஷோபி ஆண்டிக்கு ஒரு ஃபங்க்ஷன் நாங்கள் போயிட்டு வந்தோம். அது வந்து அவங்க அவ்வளோ தூரம் வந்து சொன்னாங்க. கடைசியில் தான் போனோம் நாங்கள். போகிறப்போ இவங்க தான் எல்லாம் ஃபுல்லாக அட்டன் பண்ணாங்க. எல்லாரும் நர்சாட்சி சொன்னாங்க. அவங்க வந்து இரக்கம், ரொம்ப இரக்கம் உள்ளவங்க. எனக்கு அவங்கள பற்றி நல்லா தெரியும் பர்சனலாக. அன்னைக்கு கூட ஏதோ ஒரு குழம்பு ஏதோ செஞ்சுட்டாங்க, மிஸ் பண்ணிட்டாங்க. காயத்ரி ஏதோ எடுத்துகிட்டு வர மிஸ் பண்ணிட்டா. ஐயோ குழந்தைக்கு எடுத்துகிட்டு போய் கொடு, 2 வயசு என்னது, எனக்கே 42 வயசு ஆகுது. குழந்தைன்னு நாங்கள் சொல்லும்போது யோசிக்கிறேன், அந்த ஒரு பாசம் புரியுதா? அந்த பாசத்தோட கூட குழந்தைக்கு எடுத்துகிட்டு போய் கொடு, ஏதாவது மிஸ் ஆயிடுச்சுன்னா. அவங்க பாருங்க, அந்த ஒரு தாய் மாதிரி நமக்கு சொல்லும் பொழுது அதை நான் யோசிச்சு பார்க்குறேன். அந்த ஒரு அன்பு தான் சொல்கிறேன், புரியுதா? அந்த இரக்கம் என்பது. அதனால தான் அன்றைக்கி அத்தனை பேர் வந்து சத்திரத்தில் இன்னும் கல்யாணத்துக்கு வரா மாதிரி அவ்வளோ கூட்டம் வந்து அந்த இரக்கம் வந்து அவங்கள வந்து யாரும் எழுந்தே போகலாம். அவங்க சர்சாட்சி கடைசி உள்ள வந்து கேட்டு அவங்கள ஆசீர்வதிச்சு தான் போனாங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு அந்த மாதிரி நாமளும் பெறணும்னா அந்த இரக்கம் உள்ள மனது தான் நமக்கு வேணும். அந்த இரக்கம் வந்து நிச்சயமாக கடவுள் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிப்பார், அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையும் யாரும் கொடுத்துருக்காரு? சாலமோனுக்கு கேட்கவே இல்லை, அதெல்லாம் கூட கொடுத்துட்டாரு. ஆபிரகாமுடைய நிறைய பேர் உதாரணம் காட்டலாம். நான் ஒரு உதாரணம் காட்டி தான் முடிக்க போகிறேன். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில கூட பாருங்க, லோத்துவின் மீது இரக்கம் பாராட்டினாரு. ஆனால் கடவுள் என்ன பண்ணாரு? 4 புறங்களும் ஆசீர்வதிச்சார். ஹல்லேலூயா. ஆதியாகமம் 13-14 அந்த இதில் நீங்கள் பார்க்கலாம். லோத்து மேலே இறக்கப்பட்டாரு. லோத்து மேலே இறக்கப்பட்டு ஒரு இடத்துல இருந்து காப்பாற்றி கொண்டு வராரு. அப்போ என்ன பண்ணுறது? ஆதியாகமம் 15:1 என்ன சொல்றாரு? வாசிங்க. இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி, அவர், ஆபிரகாமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலன்னா பலம். அந்த பலம் இல்ல, ரிவார்ட்ஸ். என்னது? பலன். இது வந்து பலன், பலம்னு எடுத்துக்காதீங்க. பலம் இல்லை, என்னதுக்கு பேர் என்ன? பலன். பலன் மிகுந்த, அதாவது நீ பயப்படாதே, நான் உங்களுக்கு மகா பெரிய கேடவும் பலனுமா இருக்கிறேன். பலன்னா உங்களுக்கு ரிவார்ட்ஸ். நிறைய பலன்களை கடவுள் வச்சிருக்கிறாரு இந்த இடத்துல. ஐஸ்வர்யம், ஞானம், அறிவு போன்ற எல்லா காரியங்களும் பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் கொடுப்பாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆனால் ஏன் அந்த இறக்கம் அங்கே எங்கேயாவது கேட்டாரா ஆபிரகாமு? சில நேரங்களில் ஜெபிக்கிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு கடவுள் ஆன்சர் கொடுத்துருவாரு. நீ என்ன தேவையோட வந்தா கூட எல்லாத்தையும் ஜெபிக்கிறதுக்கு முன்னாடியே கொடுத்துருவாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஏன்? அங்கே என்ன இருக்கு? ஆல்ரெடி அவன் பலி செலுத்திக்கிட்டே இருக்கான். என்ன பலி? என்ன பலிங்க? ஆட்டு பலியா மாட்டு பலியா? இரக்கம், துதி பலி. அடுத்தது பசினது இரக்கத்தை காட்டும் பொழுது தான் அங்கே கடவுள் குளிர்ந்து விடுகிறார், ஆசீர்வதிக்கிறார். நீங்க இன்னொரு காரியம் கூட வாசிங்க. தானியேல் எடுத்தீங்கன்னா, தானியேல் அதிகாரம் எடுங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும் தானியேல்ல. இங்கே எழுதி வச்சுங்க. 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிக்கணும். ஆனாலும் எங்கள் தேவனாகிய ஆண்டவரிடத்தில் இரக்கங்களும் மன்னிப்புகளும் உண்டு. யார்கிட்ட இருக்கு? இது வந்து தானியேலுக்கு தெரியும். ஆனாலும் தேவனிடத்துல இரக்கங்களும், ஏன்னா அந்த ஜனங்களுக்காக அவர் ஜெபிக்கிறார் அந்த இடத்துல தானியேல். பாருங்க, அப்படியே தொடர்ந்து 19-20 வாசிமா. ஆண்டவரே கேளும், ஆண்டவரே மன்னியும், ஆண்டவரே கவனியும். என் தேவனே, உம்முடைய நிமித்தமாக அதை தாமதியாமல் செய்யும். உம்முடைய நகரத்துக்கும் உம்முடைய ஜனத்துக்கும் உம்முடைய நாமம் தரிக்கப்பட்டிருக்கிறதே. அவங்களை தண்டிச்சிடாதீங்க. அதுக்கு முன்னாடி 18ஆம் வசனம்லாம் வாசிச்சீங்கன்னா, உங்களுடைய மிகுந்த இரக்கங்களையே நம்பி எங்கள் விண்ணப்பங்களே உங்களுக்கு நாங்கள் செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு எதுவும் தண்டிச்சிட. அந்த ஜனங்களுக்கும் சேர்த்து அவர் என்ன பண்ணாரு? தனக்காக மட்டும் இல்லாம ஜனங்களுக்கும் சேர்த்து ஜெபிக்கிறார். தொடர்ந்து வாசிமா 21. நான் சொல்லி ஜெபம் பண்ணி என் பாவத்தையும் என்
நல்லா கவனிங்க, என் பாவத்தை மாத்திரம் இல்ல, யாருடைய பாவத்தையும் செய்கிறாரு? என் ஜனங்களின் ஜனமாகிய இஸ்ரவேலின் பாவத்தையும் அறிக்கையிட்டு என் தேவனுடைய பரிசுத்த பர்வதத்துக்காக என் விண்ணப்பத்தை ஜெபத்தை கர்த்தருக்கு முன்பாக செலுத்திக் கொண்டிருந்தேன். எத்தனை பேர் இப்படி ஜெபிக்கிறீங்க? பாவம் செய்கிற ஜனங்களுக்காக எத்தனை பேர் ஜெபிக்கிறோம்? நமக்காக ஜெபிக்கிறோம். பாவம் செய்கிற ஜனங்கள் மேல நம்ம பரிவு கொண்டு எத்தனை வாரம் ஜெபிக்கிறோம்? எத்தனையோ பேர் ஜனங்க இருக்கிறாங்க, பாதை தவறி போதை பழக்க வழக்கங்கள் அடிமையாகி விபச்சாரத்தில் பாவங்களை மாட்டிக்கிட்டு எத்தனையோ பேர் மாட்டிக்கிட்டு அவசரப்படுறாங்க, மீள முடியாம பாக்குறாங்க. நீ பாக்குறேன், நீங்க நம்ப மாட்டீங்க, ரயில்வே ஸ்டேஷன்ல நான் அப்படியே ஒரு மாதிரி ஸ்டென் ஆயிட்டேன். முந்தானத்தில் நடந்தது. இறங்கின உடனே ஒரு ஆள் ஏறுறாரு, குட்டி போலகுது, அப்படியே விட்டாருங்க, அப்படியே டப்புன்னு விட்டாரு. அவர் வண்டி உள்ளதான் போயிட்டாருன்னு நினைச்சேன். அப்படியே வந்து பல்லுகள்லாம் உனக்கு இந்திக்கார போலகுது ஒரு இடத்துல. எதுக்கு சொல்லணும், ஒன்றை போய் வாட்டர் கண்ண முடிஞ்சளவுக்கு நம்மளால முடிஞ்சதை போனோம். ஆனால் அப்புறம் அந்த ஆம்புலன்ஸ் போலீஸ்லாம் அங்கே இருந்தாங்க, அந்த ரயில்வே ஸ்டேஷனில் பார்த்தீங்கன்னா இருப்பாங்க. அவங்களாம் வந்து போலீஸ்லாம், அந்த போலீஸ் கண்டபடி திட்டார், மலையாளம் பொழுதவர். காலையிலேருந்து சொல்லிட்டு இருக்கிறேன், இந்த ஆளுக்கு போவே மாட்டேங்கிறாரு, போயிட்டு குடிச்சு மறுபடியும் வராரு, குடிச்சு மறுபடியும் பேர் வராரு. இன்னைக்கு நீங்கள் ஜபகுறிப்பில் அந்த மனுஷன் ஆட் பண்ணி இந்திக்கார பேர் அவங்க இந்திக்காரன்னு சொல்கிறதே எனக்கு பிடிக்கல. மனுஷன் என்ன சொல்கிறதுங்க, சும்மா இந்திக்காரன் தமிழ்காரன் எல்லாமே மனுஷன், அவ்வளோதான். மனுஷனுக்காக ஜெபிக்கணும். அந்த மனிதர், நான் சொன்ன அந்த மனிதருக்காக ஜெபிச்சுங்க. ஏன்னா ஆஃபீஸில் இந்த இந்திக்காரன் தமிழ்காரன் பிரித்து அவங்க அப்படிலாம் கிடையாது. நம்மளாம் யாரு? மனிதர்கள். அந்த மனிதருக்காக நம்ம ஜெபிக்கலாமே, ஜெபங்கள். அந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க, தவறி விழுந்தோன்னு இந்த இடம் விவரங்கள்லாம் இதுவாயிடுச்சு. எதுக்கு? அது என்ன இல்லை உங்களுக்கு, அவங்களுக்காக ஜெபிக்கணும். யாருமே அவங்களுக்காக பரிவு கொள்றதுக்கு அப்புறமா தான் விழுந்த போன தான் பரிவு கொள்றதுக்கு எல்லாரும் போகிறாங்க. அவங்க வீட்டில் என்ன பிரச்சனையோ என்ன கவலையோ யாருக்கும் தெரியாது. ஆனால் அந்த ஒரு ஏதோ ஒரு விஷயத்தில் அவர் குடிச்சிட்டு வந்து விழுந்துட்டாரு. ஆனால் இன்னைக்கு நாம இதை கேட்டிருக்கிற நாம இப்படிப்பட்ட ஆட்கள் ஒருத்தர் மாத்திரம் இல்லை, எத்தனை பேர் இருக்கிறாங்க? நிறைய பேர் போதை பழக்கிறதுக்கு சின்ன பசங்களை வந்து நிறைய பேர் மாடிட்டு இருக்காங்க. ஐயோ, நீங்க ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் கண்டிப்பாக ஆசீர்வதிப்பார். பாருங்க நீங்க என்னைக்கு உங்களுடைய என் சின்ன பையன் மாதிரி ஆபேஸ் மாதிரின்னு சொல்றீங்கல்ல, உங்க பையனா நினைச்சு நீங்க ஜெபிக்கிறீங்க, கண்டிப்பா உங்களையும் உங்க குடும்பத்தையும் கடவுள் ஆசீர்வதிப்பார். இதுதான் வேணும் ஒரு ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு. இதுதான் வந்து ஒரு நல்ல ஒரு இவங்களுக்காக ஜெபிச்சேன்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது யாருக்கு உகந்த பலியா இருக்கும்? கர்த்தருக்கு உகந்த பலியா இருக்கும். அன்னைக்கு நான் கேட்டவனே எனக்கு ஒரு மாதிரி அதிர்ச்சி ஆயிடுச்சு. அப்போ இந்த தானியேல் ஜெபிக்கிறாரு பாருங்க, என்ன மாதிரி ஜெபிக்கிறாரு? தொடர்ந்து ஜெபிச்சுவாமா. அது 21. நான் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போதே முதல் தரிசனத்திலே நான் கண்ட புருஷனாகிய கேப்ரியேல் யாரு கேப்ரியேல் வேகமாய் பறந்து வந்து அந்திபலியின் நேரமாகிய வேளையிலே என்னை தொட்டான். அவன் எனக்கு தெளிவு உண்டாக்கி என்னோட பேசி, தானியேலே, உனக்கு அறிவை உணர்த்தும்படி இப்பொழுது புறப்பட்டு வந்தேன். நீ மிகவும் பிரியமானவன். கவனிங்க. போதே கட்டளை வெளிப்பட்டது. நான் அதை அறிவிக்க வந்தேன். இப்போதும் சொல்லுகிற போதும். இது ஜெபிக்கிறதுக்கு முன்னாடியே ஏன் அவர் மட்டும் சுயநலமா ஜெபிச்சிருந்தா தானியேல் இறங்கி, பேர் என்ன, ஜூதர் பேர் என்ன, காபிரியேல் இறங்கி வந்துருக்க மாட்டாங்க. ஜனங்களுக்காகவும் தன்னை வந்து என்ன பண்றாரு, சேர்த்து தன்னை வந்து டெடிகேட் பண்ணி கடவுளுடைய பாதத்தில் விட்டு கொடுத்தனால டைரக்டா, அதுவும் பேர் வேற போடப்பட்டிருக்கு. தேவதூதர் வந்து சாதாரண தூதர் கிடையாது. எப்படிப்பட்ட தூதர் அவரு? தூதர்கள்லே மிகப்பெரிய உயர்ந்த பொசிஷன்ல 2 பேர் இருப்பாங்க. மிகாவேல் ஒருத்தர், செய்திகளை கொண்டு வருகிற கேப்ரியேல், அவரு வந்து இங்க வந்து பேசியிருக்கிறார். எவ்வளவு பெரிய ஒரு இது பாருங்க. ஹல்லேலூயா. ஏன்? இந்த பரிவு கொண்டு ஜெபிக்கிற ஜெபங்கள். அப்ப நீங்க இன்னைக்கு வந்து நீங்க சீக்ரெட் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? கர்த்தரை கவரணும்னா என்ன பண்ணணும்? நீ வரப்போ உங்க ஜெபகுறிப்பு மட்டும் ஒரு 30 லிஸ்ட் எடுத்துட்டு வந்துடாதீங்க. கூட ஒரு 10 லிஸ்ட், ஏழைங்க இருக்கிறாங்க, அந்த பேர் இருக்கிறாங்க, இப்போ இந்த அக்கா சொன்ன மாதிரி நிறைய பேர் ரோட்ல விழுந்து கிடக்குறாங்க, அவங்களுக்கெல்லாம் ஜெபிக்கணும்னு சொல்லிட்டு 4 லிஸ்ட், ஒரு 10 லிஸ்ட் எடுத்துட்டு ஜெபிச்சுட்டு போங்களேன். கர்த்தர் நிச்சயமா கேட்பார். கரங்க தட்டி தேவன் நான் அந்த மயப்படுத்தலாமா? என் ஜெபகுறிப்பே ஒரு 50 லிஸ்ட்ல வச்சிருக்கேன், அது முடியறதுக்கே எனக்கு நேரம் இல்லை, அதுக்கு ஜெபிக்கிறதுக்கு நேரம் இருந்தீங்கன்னா ஒன்றும் வேலை கேட்காது. இப்படி ஒரு லிஸ்ட் கொண்டு வந்து பாருங்களேன். கர்த்தருக்கு அது உகந்த பலியாக அது அமைந்து விடுகிறது. ஆமென். ஹல்லேலூயா. அப்படி இருந்துட்டீங்கன்னா நிச்சயமா கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்க குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார். ஏன்னா நீங்க மற்றவங்களுக்காக ஜெபிக்கும் போது அவர் சும்மா இருக்க மாட்டார். அதனால தான் நல்ல சமாரியன் கதை கூட எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த இடத்துல யார் வரா? பிரதான ஆசாரியர் வராரு, லேவியர் வராரு. நீங்க ரொம்ப டீப்பா போல வீட்டில் போய் வாசிங்க. லூக்கா 10ஆம் அதிகாரம் 36-37 நல்ல சமாரியன் கதை எல்லாருக்குமே தெரியும். இவங்கெல்லாம் ஜெபிக்கிறவங்க, கடவுளுடைய சமூகத்தில் இருக்கிறவங்க, பிரதான ஆசாரியன்லாம், அவங்களுக்கு கூட என்ன பண்ண முடியல,
இரக்கத்தை காட்ட முடியல. ஆனால் அங்கே காட்டினது ஒரு நல்ல ஒரு சமாரியன். லேவியன் வந்தாருங்க. மனதுருகி ஆமா, போதும். இதுக்கு மேல ரொம்ப டீப்பா போகல. உங்களுக்கு எல்லாம் தெரியும் அல்லவா? சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்த்து பணத்தையும் கொடுத்துட்டு அவரு போறாரு. இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம இன்னைக்கு நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது இரக்கம். நம்ம லேவியனா, இரக்கம் இல்லாம ஒரு பெரிய லேவியனா கூட கடவுளுக்கு ஊழியம் செய்கிறவங்களா கூட இருந்துடலாம். அவங்க எப்போதும் பிரதான ஆசாரியர்களா எப்படி இருப்பாங்க, அவங்க லெவல்ல வேற மாதிரி இருக்கும். லேவியர்கள்லாம் கடவுளுக்கு தனியாக வேறு பிரிக்கப்பட்டவர்கள். அவங்களாலேயே கடவுளுடைய உள்ளத்தை என்ன பண்ண முடியல, புரிந்து கொள்ள முடியவில்லை. வெறும் அவங்களுக்கு அந்த பலி செலுத்துறது மட்டும் தான் நினைச்சிட்டு போயிட்டாங்க. ஆனா இது ஒரு பெரிய பலின்றதை யாரால புரிஞ்சிக்க முடியல? நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? இப்ப கண்ணு முன்னாடி ஒருத்தன் அவதிப்பட்டு கிடக்குறானா அவனுக்கு போய் செய்யறது தான் என்னது, கடவுளுக்கு உட்காந்த பலி. அவங்க என்ன நினைச்சா அங்க போயிட்டு ஆண்டவருக்கு அந்த தூபம்லாம் காட்டுவாங்க. பழைய ஏற்பாடு என்ன பண்ணுவாங்க, அது மட்டுமே கடவுளுக்கு செய்கிற பணின்னு நினைச்சிட்டாங்க. இங்க அதே மாதிரி ஒரு பணியை தான் கடவுள் கொடுத்துருக்காரு. நீ என்ன பண்றியோ அதே பலி அங்க அதே அதுக்கு ஈக்குவலா அதை விட அதிகமாகவே ஒரு ஸ்மெல் அதிகமாக அவருக்கு பிடிச்சி போயிடும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இன்னைக்கு? அதை நீங்க நினைச்சுங்க. எனக்கு ஒரு திரைப்படத்தில் பார்த்தா, சொல்லக்கூடாது திரைப்படத்தில் அந்த படம் பேர்லாம் நான் சொல்லலை, பட் ஆனால் அந்த எப்பவுமே என்கிட்ட ஒரு விஷயம்னா, எந்த ஒரு இது பார்த்தாலும் அதில் ஒரு நல்லது இருந்தால் டக்குன்னு என் மனது கேப்சர் பண்ணிக்குவோம். ஒரு படத்தில் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப அது வந்து நான் பேர் அதெல்லாம் நம்ம, ஏன்னா சினிமா நம்ம இதை பற்றி பேசக்கூடாதுனால நான் முன்னாடி பார்த்ததை வச்சு நான் உங்களுக்கு சொல்கிறேன். நல்ல விஷயம் இருந்தனால தான் சொல்கிறேன். அதில் வந்து ஒருத்தன் வந்து யாரை பார்த்தாலும் யாராவது அடிபட்டு கிடந்தா என்ன ஆகிடும்னா, யாரை பார்த்தாலும் தன்னுடைய குடும்பமாக நினச்சிப்பானோ. நீங்கள் அது கண்டிப்பாக எல்லாரும் தெரிஞ்சுக்கோங்க. யாரை பார்த்தாலும் தெரிஞ்சுட்டாங்க. என்ன சொன்னேன்? யாரை பார்த்தாலும் இப்போது அவனுக்கு வந்து சின்ன வயசில் ஏற்பட்ட ஒரு பாதிப்பு, மனசில் அவனுக்கு மனநலம் பாதிக்கப்பட்ட மாதிரி ஆகி வீட்டில் ரோட்டில் அடிபட்டு ஒருத்தன் தான் என்னுடைய அம்மா தான் அவங்க இறந்துட்டாங்க, என்னுடைய தம்பி தான் இதுவாகிட்டாங்க, அந்த மாதிரி ஒரு கேரக்டர். புரியுதா? அது எனக்கு ரொம்ப பிடிச்சது. அப்போ இன்னைக்கு வந்து அது ஒரு படம். பட் இன்னைக்கு நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளாக நாம எடுத்துக்கொள்ள வேண்டியது, உண்மையிலே யாரை பார்த்தாலும் நம்ம தான் நம்மளுடைய உறவாக நினைச்சுங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்மளுடைய உறவாக நினைச்சிங்கன்னா அந்த ஒரு பாரம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அக்கா கூட சொன்னாங்க பாருங்க, அந்த பிள்ளையை பார்த்தா யாபேஸ் மாதிரியா இருக்குதுப்பா அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அந்த மாதிரி நம்ம பார்க்கும்பொழுது, மற்றவங்களை பார்க்கும்போது நம்முடைய உறவாக நினைச்சு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அப்போ தான் அவங்களுக்காக ஜெபிப்போம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு பாரத்தோடு ஜெபிப்போம். இல்லைன்னா நம்ம என்ன பண்ண முடியாது, அட போனா பக்கத்து வீட்டுக்காரன் தானே அப்படின்னு நினைப்போம். இந்த உலகத்தில் யாதும் ஊரே யாவரும் கேளீர். ஆதாம் ஏவாள்லேருந்து வந்தவங்க எல்லார் மேலேயும் நம்ம என்ன பண்ணோம், பரிவு கொள்ள வேண்டியது நம்மளுடைய கடமை. இதை மனதில் இருத்திக் கொள்வோம். அப்படி கடைசியாக முடிக்க போகிறேன். இப்படி நம்ம பரிவு கொள்ளலைன்னா நம்ம ஜெபம் என்ன ஆகிடும், அது பலியாக இருக்காது. என்ன ஆகிடும்? நான் முன்னாடியே தலைப்பு என்ன சொன்னேன், ஜெபம் என்பது பலியா பழியா, இல்லைன்னா பழியா மாறிடும். எப்படி வாசிங்க, அது ஒரு உதாரணம் காட்டி முடிக்கிறேன். லூக்கா 18ஆம் அதிகாரம் 11-12 வாசிங்க. இப்போ சொல்லுங்க, இந்த இவர் என்ன பண்றாரு? பரிசேயர் என்ன பண்றாருங்க? என்ன பண்றாரு? சமையல் பண்றாரா? என்ன பண்றாரு? எங்க பண்றாரு? ஆலயத்துக்குள்ள. அதுல பண்ணும்போது அதுல என்ன இருந்துச்சு? பலி இருந்ததா பழி இருந்ததா? என்ன பழி சொல்றாங்க வாசிங்க. இந்த ஆயக்காரனை போல வாரத்துல, ஆனா அவர் நல்லா தான் பண்றாரு. இது நீ புரிஞ்சுட்டீங்களா? என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? இன்னைக்கு நம்மளுடைய ஜெபங்கள் எப்படி இருக்குன்னு நம்மளே தற்பரிசோதனை செய்வோம். பிறர் மீது நம்ம கருணை காட்டலன்னா நாம உள்ளுக்குள்ளதான் இருப்போம். பெரிய லெவல்ல கூட இருக்கலாம். ஆனா அவங்கள பத்தி கண்டிப்பா கருணை கொள்ளனா நமக்குள்ள ஒரு காரியம் வந்து அமர்ந்திருக்கும், பழி. என்னதுங்க? நம்ம ஒன்றும் ஒரு நான் வந்து சர்ச்சுக்கு வந்துட்டு அதெல்லாம் வெளியில காட்டக்கூடாது. இங்க வந்து நான் வெறும் ஆண்டரை மட்டும் ஜெபிச்சுட்டு, ஆண்டோட என்ன தேவையோ ஜெபிச்சுட்டு போறேன். வெளியில வந்து போய் செருப்பு போட்டா மாதிரி மறுபடியும் எடுத்துக்கிட்டனாலும் அதுவும் ஒத்துக்கப்படாது. இங்க என்ன பண்ணணும் சொல்ல புரியுதா? சர்ச்சுக்கு வந்துட்டு அவன் மேல எவ்வளவு கோபம் இருக்கு, அவன் மேல அந்த கோபம் இருக்கு, இந்த கோபம் இருக்கு, அவன் அப்படிப்பட்டவன் மோசமானவன், இதெல்லாம் இங்க பேசக்கூடாது. சமத்தா இருக்கணும். இங்க வந்துட்டு உள்ள வந்தாலும்
உள்ள வந்து பேசாம வந்து வெளியில போய் பேசினாலும் அது தேவனுக்கு உகந்த பலியா? உங்களுடைய ஜெபம் ஏறு எடுக்க பண்ணணும்னா, கடவுளுடைய பார்வையில் அங்கீகரிக்கப்பட்டு சக்சஸ் ஆகணும்னா வெளியில நின்று ஜெபிச்சாரு பாருங்க. அவர் எப்படி ஜெபிச்சாரு? அவர் எப்படி ஜெபிச்சாரு? அவருடைய ஜெபத்துல பரிவு இரக்கம் இருந்தது. ஏன் எப்படி இரக்கம் இருந்தது சொல்லுங்க பார்க்கலாம். அவர் பேர் என்ன? அவர் இங்கிலீஷ்ல என்ன நேம்? அது பேரு டாக்ஸ் கலெக்டர். அவர் பேர் என்ன? அவர் அங்க நின்று ஜெபிக்கிறப்ப அவர் மனதில் என்ன ஓடி இருக்கு? ஐயோ, இந்த ஜனங்க கிட்ட போய் அநியாயமா நான் பணம் வாங்கினேனே, இந்த அநியாயமா இந்த பணம் கிட்ட கொள்ளை அடிச்சனே, நான் உண்மையான நல்லவன் இல்லை ஆண்டவரே, வானத்தை கூட அவர் என்ன பண்ண முடியல, இந்த ஜனங்க மேல அநியாயமா உங்களுக்கு நான் பணத்தை வாங்கி கொள்ளை அடிச்சனே அப்படின்னு மனசு அந்த பரிவு வந்ததுனால அந்த இரக்கத்தை கடவுள் மேற்கொண்டு ஊற்றிக்கொண்டே இருந்தார். இரக்கம் உள்ளவர்கள் இரக்கம் பெறுவார்கள். மனசுக்குள்ள இரக்கம் வந்துகிட்டே இருந்தது. அந்த ஜனங்க மேல நீ இப்படிலாம் பண்ணிட்டேப்பா மகனே, ஐயோ நான் இப்படிலாம் பண்ணிட்டேன்னு அந்த இரக்கம் ஊத்திக்கிட்டே இருந்தார். யாரு இரக்கத்தை ஊட்டுனது? தன் மனதை விட்டு கொடுத்தனால இரக்கத்தை கடவுள் விடுனார். விட்டு கொடுக்கலாம். நீ பெரிய ஊழியக்காரனா இருந்தாலும் இரக்கம் இருதயத்தில் ஊற்றப்படாது. ஏன்னா அங்க பாறையாக அந்த மனது இருக்கிறது. அந்த மாதிரி இல்லாம பார்த்துப்போம். அல்லேலூயா. நான் முடிக்க போறேன். இன்னைக்கு நம்ம வந்த ஒவ்வொருவரும் எப்படியெல்லாம் நம்ம ஆசீர்வாதம் பெறணும், நிறைய நம்ம வந்து நிறைய வேஸ்ட் வச்சிருப்போம். ஆனா கடவுளை கவருகிற அவரை மிகவும் பிரியப்படுத்துகிற சந்தோஷப்படுத்துகிற ஒரு முதல் வழியை தான் நான் காட்டி கொடுத்துருக்கேன். அந்த வழி என்ன? நம்முடைய ஜெபத்துல முதல்ல இருக்க வேண்டியது என்ன? இரக்கம். நீங்க என்ன எடுத்துட்டு வந்தாலும் நீங்க ஐயோ ஜெபிக்கிற நோட்டை விட்டு வந்துட்டனே, ஐயோ பேனா விட்டு வந்துட்டனே, பென்சிலை விட்டு வந்துட்டனே, இதெல்லாம் குறிப்பெல்லாம் எழுதணுமே, அதெல்லாம் எடுக்கலாம் கூட பரவாயில்ல. மனசுல இரக்கத்தோட வாங்க. நிச்சயமாக கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுடைய சுயநல ஜெப குறிப்புகளை மட்டும் கடவுளிடத்தில் எடுத்துட்டு வராம பக்கத்து வீட்டுக்காரங்களுக்காக, எதிரில் இருக்கிறவங்களுக்காக, ரோட்ல வந்து கிடக்கிறவங்களுக்காக, எல்லாருக்காகவும் நீங்க ஏழைங்களுக்காக, திக்கற்றவங்களுக்காக ஜெபிச்சு பாருங்க. உங்களுடைய தீராத பிரச்சனை, வியாதி கூட சரியாகும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீ இன்னொரு வியாதி உள்ளவங்களுக்கு ஜெபிச்சு பாருங்க, உங்க வியாதியை கர்த்தர் குணமாக்குவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எனக்கு வியாதி எனக்கே நீங்க ஜெபிச்சிருந்தீங்கன்னா மற்றவங்களுக்காக நீ ஜெபிங்க. எனக்கு வியாதி தான் பரவாயில்ல, இந்த வலியின் மத்தியில நான் மற்றவங்களுக்காக ஜெபிக்கிறாங்க மேலே இறக்கம் கொண்டு ஜெபிக்கிறேன். ஜெபிச்சு பாருங்க, மகனை நாமும் ஆசீர்வதிக்கிறோம். அப்படி கிருபை இறங்கும். கரங்க தட்டி தேவனை நாம் தான் பயன்படுத்தலாமா? இன்னைக்கு சந்தோஷமா போங்க, கவலைப்படாதீங்க. இரக்கம் உள்ளவர்கள் இரக்கம் பெறுவார்கள். அன்னை தெரேசாவுடைய வார்த்தை கூட சொல்லி முடிக்கிறேன். இரக்கத்தான் பெருந்தும் இரக்கத்தோடு முடிவு வரை இருக்கும். ஓகேவா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ. அடுத்த வாரம் இதனுடைய கர்த்தர் சித்தமாக இருந்தால் இந்த 2வது பாகம் இன்னொரு பலி இருக்கு, அது என்னன்றதை நம்ம பார்ப்போம். ஓகேவா? காட் பிளஸ் யூ.